ஒரு அழகான கிராமத்துல ஏழ்மை குடும்பம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அவங்க தினமும் கூலி தொழில் செஞ்சாதான் அடுத்த வேளை சாப்பாடே கிடைக்கும். அப்படி ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். தினமும் தானும் தான் மனைவியும் எங்க வேலை கிடைச்சாலும் போய் வேலை பார்த்து சம்பாதிப்பாங்க. அப்படி அன்றாடு உழைத்தால்தான் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். அப்படி ரொம்ப வறுமை குடும்பத்துல அவங்க வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்க. கணவனுக்கு துணையாய் மனைவியும் எப்போதும் வேலை பார்த்து கொண்டுதான் இருப்பாள். திடீர்னு ஒரு நாள் ராஜாவும் ராணியும் அந்த கிராமத்து பக்கமா சுத்தி பார்க்கலான்னு வந்திருந்தாங்க. ராணி சொன்னா, எவ்வளோ அழகா இருக்கு இந்த கிராமம், ரொம்ப பச்சை பசேன்னு. எனக்கு இந்த கிராமம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கேயே இருக்க சொன்னா கூட இருப்பேன். சரி ராணி, கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி அந்த விவசாயிகளை பாரு. கணவனும் மனைவியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்கன்னு. அப்படி உழைச்சாதான் அவங்களுக்கு சாப்பாடே கிடைக்கும். இதெல்லாம் பார்க்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடவுளுக்கு இவங்க மேலெல்லாம் கருணையே வராத ராணி, சொல்லுங்க. இதுக்கு கடவுள் மேலே காரணம் சொல்லி எதுவும் ஆக போகிறதில்ல. அந்த குடும்பம் அப்படி இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த பெண்மணி மட்டும்தான். அந்த பெண்மணி சரியில்லை, அதனால அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்களால முன்னேறவே முடியாது. எதுக்காக ராணி இப்படி சொல்றீங்க நீங்க? சரி, இப்படி வேணா வச்சுக்கலாம். ஒரு 3 மாசம் நான் அந்த ஏழ்மை குடும்பத்தை தலைமை தாங்குறேன். அந்த ஏழ்மையான பொண்ணு நம்ம ராஜ்யத்தை 3 மாசம் பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க என்ன நடக்குன்னு. அப்புறம் நான் ஏன் அப்படி சொன்னேன்னு உங்களுக்கு புரியும். சரி ராணி, நான் அப்படியே பண்றேன். நான் தான் உங்க இருவரையும் இந்த ராஜ்யத்துக்கு வரணும்னு அழைப்பிட்டேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். ஒரு 3 மாதத்துக்கு ராணி உங்க வீட்டுல இருப்பா. உன்னோட மனைவி இந்த ராஜ்யத்தை பார்த்துக்கிட்டோம், சரியா? இதுதான் என்னோட உத்தரவு. ராஜா, மகாராணிக்கு தேவையான வசதிகள் எதுவுமே எங்க வீட்டுல இருக்காதே. மகாராணி எப்படி எங்க வீட்டுல வந்து தங்க முடியும்? அதெல்லாம் சரியே வராது ராஜா. பயப்படாத சகோதரி, அது ராஜாவோட முடிவல்ல, என்னோட முடிவு. நான் தான் ஆசைப்பட்டேன். ஒரு 3 மாதம் உன் குடும்பத்தை நான் கவனித்துக் கொள்கிறேன். ஒரு 3 மாதம் நீ இந்த ராஜ்யத்தை கவனித்துக்கொள், சரியா? அது என்னுடைய விருப்பம்தான். உங்களோட விருப்பம் என்றால் சரி ராணி, அப்படியே ஆகட்டும். அதற்கு நான் ஒப்பளிக்கிறேன். அதற்கப்புறம் ராணி அந்த கிராமத்தில் உள்ள விவசாயி வீட்டுக்கு வந்து விட்டாள். ஒரு பெண்மணி இப்படி ஒரு வீட்டை வைத்து கொள்ள முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. இந்த வீட்டை பார்த்தாலே தலையெல்லாம் சுத்துது. முதல் இதெல்லாம் ஒதுங்க வைக்க வேண்டும். அதுதான் முதல் வேலை எனக்கு. சொன்னது போலவே ராணி முதலில் வீட்டை ஒதுங்க வைத்து சுத்தம் செய்தாள். அப்பொழுதுதான் வீடு பார்க்க மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் உள்ளது. கூலி தொழிலாளி வந்து பார்த்து இது என்னுடைய வீடா என்று மிகவும் ஆச்சரியத்தோடு பார்த்தான். இதோ பாரு சகோதரா, தினமும் நீ கண்டிப்பாக வேலைக்கு செய்ய வேண்டும். அது மட்டுமன்றி நீ தினமும் சுத்தமாக குளிக்கவும். வேலைக்கு சென்று வரும்போது ஏதாவது ஒன்று கண்டிப்பாக என் கையில் நீ தர வேண்டும். உனக்கு என்ன வேலை கிடைக்கிறதோ அதை நீ கண்டிப்பாக பார்த்து கொண்டு தினமும் வீட்டிற்கு வரணும், சரியா? சரி ராணி, நீங்கள் சொன்னது போலவே நான் செய்கிறேன். மகாராணி சொன்னது போலவே அந்த கூலி விவசாயி தினமும் அவனுக்கு கிடைக்கின்ற வேலையை செய்து அதில் வரும் பணத்தை மகாராணியிடம் கொண்டு வந்து ஒப்படைப்பான். இந்தாங்கள் மகாராணி, இன்று நான் 100 ரூபாய் சம்பாதித்து உள்ளேன். இந்தாங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சொன்னது போலவே நான் செய்துவிட்டேன். மகாராணி அந்த குடும்பத்திற்கு தேவையான பணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதியுள்ள பணத்தை எல்லாம் மகாராணி மிச்சம் செய்து கொண்டு ஒரு அழகான பாத்திரத்தில் சேர்த்து வைத்து கொண்டே வந்திருந்தாள். 1 மாதங்களில் அந்த கூலி விவசாயியின் வீடே மாறிவிட்டது. அதை பார்த்து விவசாயிக்கே மிகவும் ஆச்சரியம். இது என்னுடைய வீடா? மகாராணி வந்து 1 மாதங்களில் இப்படி மாறியுள்ளதே என்று ரொம்பவும் திகைத்து உள்ளான். எனக்கு இந்த மாற்றங்கள் எல்லாம் மிகவும் பிடித்துள்ளது. ஒரு பெண் பொறுப்பாக இருந்தால் இவ்வளவு அழகாக மாறுமா வீடு என்று. ஆனால் ராஜ்யம் அங்கு அப்படி இல்லை. அந்த சகோதரி அங்கு வேலை பார்க்கும் வேலையாட்கள் எல்லாத்தையும் திட்டிக் கொண்டே இருப்பாள். அது சரியில்லை, இது சரியில்லை, ஏன் அப்படி செய்தீர்கள், ஏன் இப்படி செய்தீர்கள் என்று அங்கு யாரையும் நிம்மதியாக இருக்க விடுவதும் இல்லை. அவளும் அங்கு நிம்மதியாக இல்லை. இதையெல்லாம் பார்த்து கொண்டேதான் ராஜா வந்திருந்தாள். ஒரு வேலைக்காரனை கூட விடவில்லை. அது மட்டுமின்றி அங்குள்ள நகைகள் எல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றும் சிதறி கடந்தது. அரண்மனை அரண்மனையாகவே இல்லை. அங்கு
இதெல்லாம் கவனித்து கொண்டே வந்திருந்தாள் ராஜா. அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒன்றும் புரியவில்லை, ஒன்றும் மண்டைக்குள் ஓடவில்லை. ராணி இல்லாதது மிகவும் கடினமாக உள்ளது ராஜாவுக்கு. மகாராணி இல்லாதது மிகவும் கடுமையாக உள்ளது எனக்கு. எப்பொழுது இந்த 3 மாதம் முடிந்து என் மகாராணி என் அரண்மனைக்கு வரவா என்று நான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன். இப்படியெல்லாம் புலம்பினார் ராஜா. என் ராணி அரண்மனைக்கு வந்தால்தான் அரண்மனை அரண்மனையாக இருக்கும். அப்படியே 2 மாதங்கள் முடிவுக்கு வந்தன. அன்று ஒரு நாள், இன்னைக்கு என்ன வேலையுமே கிடைக்கலையே, என்ன பண்ண? ராணி போகும்போது ஏதாவது கொண்டு வரணும்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு வேலையும் கிடைக்கலையே, என்ன பண்ணலாம்? அப்படி யோசித்து விட்டு அவன் நடந்து வந்து கொண்டு இருந்தான். அவன் வந்த பாதையில் ஒரு இறந்த முயல் ஒன்றை பார்த்தான். இன்று இந்த முயலைத்தான் நாம் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஏனென்றால் மகாராணி ஏதாவது ஒரு பொருளையாவது கொண்டு வரணும் என்று சொன்னது ஞாபகம் வந்தது. அதனால் 2 போய் கிடந்த அந்த முயலை அவன் வீட்டிற்கு கொண்டு சென்றான். என்ன, இன்னைக்கு பணம் ஏதும் சம்பாதிக்கவில்லையா? ஒரு இறந்து போன முயல் கொண்டு வருகிறீர்கள். சரி, அதை கூரை மேல் போட்டுவிட்டு வீட்டிற்குள் வாருங்கள், நாம் உணவு உண்ணலாம். இப்படியெல்லாம் மகாராணி சொல்லி அந்த வீட்டிற்குள் அவர்கள் சென்றார்கள். மகாராணியிடம் அவன் கேட்டான், நான் ஒன்றும் கொண்டு வரவில்லை. இறந்த முயலை கொண்டு வந்தால் கூட நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டீர்கள். வீட்டிற்கு வெறும் கையோடு வந்தால்தான் தப்பு, ஏதாவது கொண்டு வந்தால் தப்பே கிடையாது. உங்களுக்கு எதுவும் சத்தம் ஒன்று கேட்கிறதா? எனக்கு ஒரு சத்தம் கேட்கிறதா தான் கேட்டேன். தயவுசெய்து கொஞ்சம் வெளியே சென்று பார்ப்போமா? அந்த சத்தம் மிகவும் வித்தியாசமாக உள்ளது. கூரை மீது ஏதோ ஒன்று நடக்கிறது போல. அதனால் வாங்கள் நம் வெளியே சென்று பார்ப்போம். என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. வாங்கள் சென்று பார்ப்போம். வானத்தில் நீல நிற பறவை ஒன்று ஒரு நகையை வாயில் வைத்து கொண்டு பறந்து வந்து கொண்டிருந்தது. அது அந்த இறந்த முயலை பார்த்துவிட்டு நகையை போட்டுட்டு அந்த முயலை எடுத்து கொண்டு பறந்து சென்றது. வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்த அந்த மகாராணியும் அந்த தோழனும் அந்த கூரை மேல் ஏறி அந்த நகையை மெதுவாக எடுத்தனர். எடுத்து அதை மகாராணி கையில் கொடுத்தனர். இந்தாங்கள் மகாராணி, கூரையில் இப்பொழுது அந்த முயலுக்கு பதிலாக இந்த நகைதான் உள்ளது என்று மகாராணியிடம் ஒப்படைத்தான் அந்த தோழன். சரி, நான் சொல்வது போலயே பண்ணுங்கள். நாளைக்கு இந்த நகையை கடையில் விற்று பணம் கொஞ்சம் வாங்கி கொண்டு வாருங்கள். அதை வைத்து அடுத்தது என்ன செய்யலாம் என்று யோசிக்கலாம். அடுத்த நாள் ஆனது. அந்த தோழன் அந்த நகையை எடுத்துக்கொண்டு கடைக்கு சென்றான். கடைக்காரனை, இந்த நகைக்கு எவ்வளவு பணம் கொடுப்பீர்கள்? இது நல்ல உயர்ந்த தங்கம் என்று சொல்லி கொடுத்தான். இந்தாங்கள் பணம் என்று கடைக்காரனும் கொடுத்தான். அதை வாங்கி விட்டு அவன் வீட்டிற்கு திரும்பினான். அந்த பணத்தை வைத்து அந்த இளவரசி கொஞ்சம் மாடுகளும் கொஞ்சம் இடங்களும் வாங்கினாள். அரண்மனையில் தோழி செய்யும் வேலையை பொறுத்து கொள்ள முடியாத ராஜா சீக்கிரமாக இவளை கொண்டு அவள் ஊரில் விட வேண்டும் என்று வேகமாக அவள் ஊருக்கு வந்து கொண்டிருந்தார். ராணியே, நீ சீக்கிரமாக அரண்மனைக்கு புறப்படு. நம் அரண்மனை மிகவும் மோசமான நிலைமையில் உள்ளது. நீ வந்துதான் பார்க்க வேண்டும். சீக்கிரமாக கிளம்பு ராணி. ராஜா பேசி கொண்டிருக்கும் போதே கவனித்தார் அந்த கூலி விவசாயி செல்வந்தராய் உள்ளதை. நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகிறது ராஜா. வீட்டில் உள்ள பெண் தான் லக்ஷ்மியை போன்றவள். அவள் தான் அந்த குடும்பத்தை நிறுத்த வேண்டும் என்பதை இப்பொழுதாவது புரிந்து கொண்டீர்களா? இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விடுகதை கேட்க போறேன். வெட்டுப்பட்டால் வெட்டியவனை அள வைப்பேன். நான் யார்? இதுக்கு தெரிஞ்ச ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பாய். பெஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்கணும்னா எங்க பெஸ்ட் ஸ்டோரி டைம் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.